பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. பாருங்க, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். ஆவிக்குரிய வரங்கள், நாம் அதை பற்றிய அறிவு நமக்கு இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி கண்டிப்பாக நாம் அதை பற்றி நமக்கு கண்டிப்பாக அதோடைய ஆழங்கள் நாம் புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது நாம் ஆண்டவரை பற்றியே தெரியாமல் நம்ம உலக பிரகாரம் பாவ உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது, நமக்கு அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அந்த விக்கிரகங்கள் அதுதான் தெய்வம் என்று அதனிடத்தில் மனதை செலுத்தி அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம். நாம் அஞ்ஞானிகளாக இருந்தோம், பாவ உலகிலே சிக்கி தவித்தோம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிறவனும், அல்லேலூயா, தேவனுடைய ஆவி உடைய ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியினாலே அன்றி, பரிசுத்த ஆவி இல்லாமல், நமக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்து ஏவப்பட்டனால தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். அல்லேலூயா. உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் விக்கிரங்களை அது ஒரு பொருள் என்று நினைத்து அது ஜீவன் உள்ளது, அது தெய்வம் என்று நினைத்து வழிபடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று அவர்களுக்கு அறியாது. ஏன்னா பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வரும்போதுதான் அந்த ஒரு வெளிப்பாட்டின் அனுபவமே நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் சபிக்கப்பட்டதாக, இப்பயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த மத தீவிரவாதிகள் என்று சொல்லுகிற அந்த புற மதஸ்தர் இயேசு கிறிஸ்துவை அவங்க சபிக்கப்பட்டவர் என்று அவங்க நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவின கிடையாது, அவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லாதனாலே அவர்கள் அஞ்ஞானிகள் போல. அவங்களுக்கு அந்த பற்றி ஒரு அறிவு கிடையாது, ஒரு ஞானம் கிடையாது. கர்த்தர் யார் என்று அவங்களால் கிரகிக்க முடியாது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்கிறோம் என்றால் நாம் சுயமாக சொல்லவில்லை, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால தான் நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இந்த வசனங்களை நாம் அனுதினமும் வாசித்து தியானித்து நாம் ஜெபிக்கிற காரியம், தேவன் பரிசுத்தாவின் நமக்குள்ளே இருக்கிறனால தான் இதை செயல்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறனால தான் நீங்கள் அனுதினமும் இதை கேட்டு இயேசு கிறிஸ்துக்குள் பலன் கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் திட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரை எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நாம் இருதயத்தில் இடம் தந்தோமோ, எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறாரோ, அப்போவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால்தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நம் வாய்கள் சொல்லவும் சொல்லாத, அதை பற்றி ஒரு அறிவும் கிடையாது, ஞானமும் கிடையாது. அல்லேலூயா. நாம் எவ்வளோ பாக்கியவான்கள், எவ்வளோ பாக்கியவதிகள். உலகத்திலே எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தேடி வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தி நாம் ஆண்டவருக்கு நம் இருதயத்தை இடம் கொடுத்ததனாலே, இருதயத்துக்குள் அவர் வந்ததனாலே, அதான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் குறிக்கிறார். என் வசனம் உங்கள் இருதயத்தோடும் அதாவது வசனம், ஆண்டோட வசனம் இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். நல்ல நிலமாகி இருதயத்தில் நாம் விதைக்க ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்கிறார். ஆமென். நாம் இந்த சிந்தையோடு ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே
நான் எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்த எங்களை தேடி வந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றியிருக்கிற ஆண்டவரே, இதற்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் ஆண்டவரே, என்ன நன்மை செய்தோம் ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை ஐயா, உடைய சுத்த இரக்கம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த இருதயத்தோடு நன்றி செலுத்தி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் அப்பா 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளை காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை தேடி வந்த தேவனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே நீர் குயவன், உடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் ஆண்டவரே. ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பாத்திரமாகவும் நீர் உருவாக்குகிறீர், ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாகவும் உருவாக்குகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரின் ஒருவனே நீர் இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை ஆண்டவரே தேவனே நீர் இழுத்துக்கொண்டீர், உம்மண்டில் இழுத்துக்கொண்டீர். அதனாலே தானே ஆண்டவரே அப்பா உண்மை அறிந்து கொள்ள சாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருப்பதனால்தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் நாங்கள் அறிக்கையிட ஆண்டவரே எங்களுடைய அந்த வெளிப்பாட்டின் அறிவை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஒரு புதிய நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் அண்டையில் அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட வந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா அந்த யுத்தங்களின் காலகட்டங்களில் ஆண்டவரே இந்த வளைகுடா பகுதியில் நடக்கிற யுத்தங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே நீ செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அந்த கல்லான இருதயம் உடைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. இனே ஆண்டவரே இந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே சுற்றி உள்ள நாடுகளில் நான் யுத்தம் நடத்தாதபடி ஆண்டவரே நான் அதை ஆண்டவரே இதோடே முடித்துக் கொள்கிறேன் என்று ஒரு ஆண்டவரே ஒரு தீர்மானத்துக்குள் ஆண்டவரே வருவதற்கு அந்த நாட்டின் தலைவர் உள்ளத்தில் நீர் ஏவுதலை தந்திரேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபத்தை கேட்கிறதே நன்றி அப்பா. பதில் தருகிறதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்லான இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, போகல் வருகிறோம் உடைய கிருபை எங்கள் கூட இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாமும் ஒன்றே மகிமைப்பட்டும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.